சென்னை கொளத்தூரில் நடைபெற்று வரும் பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். மேலும் தகவல்களை செய்தியாளர் மாணிக். அந்த காட்சிகளை நேரலையில் காணலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களையும் அவரது துணைவியார் அவர்களையும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வழிகளும் எண்ணில் நல்லதற்கு யாதுமோர் குறைவு இல்லை. அலையிடை பிறவா மணியே வருக, அலையிடை பிறவா அமிழ்தே வருக, யாழிசை பிறவா இசையே வருக என்று எங்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்களை வருக வருக என பேரன்போடு வரவேற்று பெற மகிழ்ச்சி அடைகின்றோம். சென்னை கொளத்தூரில் நடைபெற்று வரும் பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். மேலும் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில முதலமைச்சருடைய சொந்த தொகுதியாக இருக்கக்கூடிய சூழல்ல பொங்கல் நிகழ்ச்சியானது கொண்டாடப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில முதலமைச்சர் அவர்கள் தனது குடும்பத்தினர் அவருடைய துணைவியாருடன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பொங்கல் கொண்டாடப்படுவதோடு அனிதா அச்சுவர்ஸ் அகாடமியில் பயிற்சி பெற்றக்கூடிய மாணவர்களுக்கு 1000 பேருக்கு இந்த பொங்கலுக்கான நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்குகிறார். தொடர்ந்து பொங்கல் வாழ்த்துக்களை பகிர்ந்ததுடன் இந்த பகுதியில பொங்கல் கொண்டாட்டமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் அந்த அனிதா அச்சுவர்ஸ் அகாடமியில் பயின்ற மாணவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பொங்கலிட்டிருக்கின்றன. அந்த பொங்கலை முன்னதாக பார்வையிட்டிருக்கிறார். அதே போன்று பாரம்பரிய முறைப்படி பொங்கல் கொண்டாடப்படுவது போல மா இலைகள் மற்றும் தோரணங்கள் கட்டப்பட்டு வண்ண கோலங்களாக இந்த விழா விடப்பட்டிருக்கிறது. இதில் முதலமைச்சர் அவர்கள் கலந்திருக்கிறார். உடன் அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கின்றனர். தொடர்ந்து இந்த கொளத்தூர் தொகுதி முடித்தபடியாக அடுத்ததாக டான்பஸ்கோ பள்ளியில் நடைபெறக்கூடிய பொங்கல் விழாவிலும் முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுடன் பொங்கலை கொண்டாடும் வகையில அந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்க இருக்கிறார். அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியின் சார்பாக அனைவருக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பரிசினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பொங்கல் விழாவை முதலமைச்சர் பங்கேற்று விழாவை நடத்தி கொண்டு இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கத்திடம் கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம், விவரங்களை மேலும் தொடரலாம். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராகவும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தலைமையில இந்த பகுதியில பொங்கல் விழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பொங்கல் விழாவில் ஆண்டுதோறும் முதலமைச்சருடைய சொந்த தொகுதியாக இருக்கக்கூடிய காரணத்தால் ஆண்டுதோறும் இந்த பகுதிகளில் சட்டமன்ற தொகுதியின் சார்பாகவே விழா வந்து கொண்டாடப்படக்கூடிய வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக இந்த சட்டமன்ற தொகுதியின் மூலமாக நடத்தப்படக்கூடிய அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி சார்பாக இந்த விழா ஆனது நடத்தப்படுகிறது. இதில் படித்த 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். மேலும் மாணவர்கள் ஒரே உடை அணிந்து அவர்கள் அனைவரும் இந்த பொங்கல் இட்டு அந்த பொங்கல் விழாக்கான கொண்டாட்டத்தில் ஈடுபட்டக்கூடிய சூழல்ல முதலமைச்சர் தனது குடும்பத்துடன் பங்கேற்றிருக்கிறார். அவருடைய துணைவியாருடன் பங்கேற்றக்கூடிய சூழல்ல இந்த விழாவில் 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட இருக்கின்றன. ஒரு ஹாட் பேக், வேட்டி, சேலை, பொங்கலுக்கு தேவையான பச்சரிசி, வெல்லம், நெய், ஏலக்காய், சிறுபருப்பு, முந்திரி உள்ளிட்ட பொருட்களானது இந்த 1000 பேர்களுக்கு பொங்கல் விழாவுக்கான உதவி நலத்திட்ட உதவியாக வழங்கப்பட இருக்கிறது. தொடர்ந்து பொங்கல் இங்கே அனிதா அச்சீவர்ஸில் பயின்ற மாணவர்களுடன் கொண்டாடியதற்கு பிறகாக முதலமைச்சர்கள் அடுத்தபடியாக சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய டான்பஸ்கோ பள்ளியில் பொதுமக்களுடன் இணைந்து இந்த பொங்கல் விழாவை கொண்டாட இருக்கிறார். யாழிசை பிறவா இசையே வருக என்று எங்கள் மாண்புமிகு